அன்பு சுட்டி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் கதை சொல்லி தாத்தாவின் வணக்கங்கள். உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன அக்பர் பீர்பல் கதைக்கு பதிலாக அதை போலவே தெனாலிராமன் அப்படிங்கிறவரோட கதையை சொல்ல போகிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவை கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசர் ஆண்டு வந்தார். அவரோட அரசவையில் மந்திரியாக இருந்த மிகுந்த புத்திமானாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய தெனாலிராமன். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் சபைக்கு ஒருவர் வந்தார். என் பெயர் முருகன், நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னார். உடனே அரசர் தேவராயர், உன்னோட வழக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அரசே, என் நிலத்துக்கு பக்கத்து நிலம் கணபதிக்கு சொந்தமானது. 2 பேருக்கும் சொந்தமான நிலத்துக்கு நடுவே ஒரு பெரிய வரப்பு. அதில் இருந்த தென்னை மரம் கணபதியோடது. குழந்தைகள், தென்னை மரம்னா தெரியும்ல, தேங்காயெல்லாம் காய்க்கிற மரம் தான் தென்னை மரம். அந்த மரம் காய்க்கலை, அதனால் கணபதி அந்த மரத்தை எனக்கு விற்றுட்டாரு. நானும் பணத்தை தந்துட்டேன். நான் அந்த மரத்துக்கு நல்ல உரம் வச்சு பராமரித்து வந்தேன். இப்போ அதில் நல்லா காய்க்குது. நான் தேங்காயை பறிக்க போனேன். ஆனால் கணபதி என்னை பறிக்காத, அந்த மரம் எனக்கு வேணும், திருப்பித்தா அப்படிங்கிறான். அது எப்படி ராஜா நான் கொடுக்கறதுன்னு முருகன் சொன்னார். மந்திரி தெனாலிராமனை பார்த்து அரசன் சொன்னார், தெனாலி, நீங்கள் தான் இந்த வழக்கை தீர்த்து வைக்கணும்னு. தெனாலியும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. முருகன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, வரும்போது அந்த கணபதியையும் கூடவே கூட்டிகிட்டு வாங்க, நாளைக்கு உங்கள் வழக்குக்கு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. முருகனும் அரசருக்கும் தெனாலிராமனுக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. மற்ற மந்திரிகளெல்லாம், நாம் தப்பிச்சிட்டோம், தெனாலி மாட்டிக்கிட்டாரு, நாளைக்கு என்னம்மா இந்த வழக்கை தீர்த்து வைக்க போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசர் மட்டும் தெனாலி நல்லாவே தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தார். மறுநாள் அரசவை கூடுச்சு. முருகனும் கணபதியோட அரசவைக்கு வந்தார். தெனாலிராமன் கணபதியை பார்த்து, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அதுக்கு கணபதி, நான் விற்ற தென்னை மரம் எனக்கு வேணும்னு சொன்னார். தெனாலிராமன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், முருகன், தென்னை மரத்தை கணபதிக்கே கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னார். நீ வாங்கின பணத்தை முருகனுக்கு திருப்பி கொடுத்துடுன்னு சொன்னார். கணபதியும் தங்கிட்ட இருந்த பணத்தை எல்லார் முன்னிலையிலையும் முருகனுக்கு கொடுக்க வேறு வழி இல்லாமல் முருகனும் அதை வாங்கிட்டார். மந்திரிகள் மற்றவர்களெல்லாம், என்ன தெனாலிராமன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக தீர்ப்பு சொல்லிவிட்டாரு, ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தெனாலிராமன் கணபதி கிட்ட சொன்னார், கணபதி, நீ விற்ற மரத்தை தானே கேட்டேன்னு கேட்டார். அவரும் ஆமான்னு சொல்ல, அடுத்து தெனாலி, மரத்தில் நீ விற்றப்ப காய் இருந்துச்சான்னு கேட்டார். அதுக்கு கணபதி உடனே இல்லைன்னு சொன்னார். அப்போ காய் முருகனுக்கு தானே சொந்தம், காயை முருகன் வெட்டிக்கட்டும் அப்படின்னு தெனாலிராமன் சொல்ல கணபதியும் ஒத்துக்கிட்டார். இப்போ தான் தெனாலியோட புத்திசாலித்தனம் வெளியே வந்தது. இனிமேல் தென்னை மரம் காய்க்கிற காயெல்லாம் முருகனுக்கே சொந்தம், அவர் காயை வெட்டி எடுக்கிறத நீ தடை செய்யக்கூடாதுன்னு சொல்ல கணபதி உள்ளதும் போச்சுடான்னு வருத்தமாயிட்டார். குழந்தைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? பேராசை பெருநஷ்டம்னு புரிஞ்சுக்கணும். நாம் எப்பவும் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டால் இப்படித்தான் பெருநஷ்டம் வந்து சேரும். அடுத்த முறை வேறு ஒரு தெனாலிராமன் கதையோடு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் சமத்தா உங்கள் பாடங்களை நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.